வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம தற்போது நேம் ரியாக்ஷன் ஃபியூச்சரிங் ஆர்கனோமெட்டாலிக் சார்ந்த கேள்விகள ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி 3 எத்தில் நிக்கோட்டினேட் டர்போ ஹாசர் பேஸோட முதல் படியில வினைபுரியுது. 2வது படியில ஜிங்க் குளோரைடு கூட வினைபுரியுது. 3வது படியில 2 அயோடோ அனிலின் மற்றும் பல்லாடியம் கேட்டலிஸ்ட் முன்னிலையில் வினைபுரியறப்ப நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. கீழ 4 விடைகள் குடுத்திருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, 3 எத்தில் நிக்கோட்டினேட் டர்போ ஹாசர் பேஸோட வினைபுரிகிறது. ஸோ இது கொடுக்கப்பட்ட இந்த டர்போ ஹாசர் பேஸ் வந்து ஒரு மாடிஃபைடு டர்போ ஹாசர் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலான டர்போ ஹாசர் பேஸ்ல BF3 வந்து இருக்காது. ஸோ இந்த டர்போ ஹாசர் பேஸ் வந்து பொதுவா எதற்காக பயன்படுத்துவோம் அப்படின்னா, மெட்டலேஷன் மற்றும் டீப்ரோட்டனேஷன் வினைகளுக்காக பயன்படுத்துவோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த டர்போ ஹாசர் பேஸ் வந்து ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் பேஸ். அதன் காரணமாக இது வந்து எஸ்டர் குரூப்பை வந்து இது தாக்காது. சரி, இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க மெட்டலேஷன் வந்து நடக்க போகுது. ஆனா, எந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த 3 எத்தில் நிக்கோட்டினேட்ல எந்தெந்த சைட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, C2, C4, C5 மற்றும் C6. இதுல எந்த பொசிஷன்ல நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய சைட்ல எது மோர் அசிட்டிக் சைட்டோ அங்க தான் வந்து நமக்கு மெட்டலேஷன் நடக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து ஒரு மாடிஃபைடு டர்போ ஹாசர் பேஸ் அப்படின்னு சொன்னேன். இதே இது யூசுவல் டர்போ ஹாசர் பேஸ் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, நமக்கு இங்க இருக்கக்கூடிய C2 பொசிஷன் தான் மோர் ரியாக்டிவா இருக்கும். ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன்னால. அதாவது பொதுவான டர்போ ஹாசர் பேஸ நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா, நமக்கு இங்க C2 பொசிஷன்ல மெட்டலேஷன் நடக்கும். ஆனா, நம்மளோட டர்போ ஹாசர் பேஸ்ல BF3 குடுத்திருக்காங்க. அப்ப முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து இங்க இருக்கக்கூடிய BF3 கூட கோஆர்டினேட் பண்ணும். அப்படி கோஆர்டினேட் பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு இந்த மாரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப BF3 வந்து நைட்ரஜன்ல கோஆர்டினேஷன் பண்ணனால, இப்ப இங்க இருக்கக்கூடிய அரோமேட்டிக் ரிங் வந்து நமக்கு டீஆக்டிவேட் ஆகுது. ஸோ அப்படி டீஆக்டிவேட் ஆகுறனால, நமக்கு இங்க இருக்கக்கூடிய C4 பொசிஷன் வந்து மோர் அசிட்டிக் சைட்டா மாறுது. எத கம்பேர் பண்றப்ப அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய C2 மற்றும் C6 பொசிஷன கம்பேர் பண்றப்ப, C4 பொசிஷன் வந்து மோர் அசிட்டிக்கா மாறுது. எதன் காரணமாக? இந்த BF3 இங்க கோஆர்டினேஷன் பண்ணனால. அது மட்டும் இல்லாம, நமக்கு C3 பொசிஷன்ல ஒரு எஸ்டர் குரூப் இருக்கு. ஸோ இந்த எஸ்டர் குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா, இண்டக்டிவ்லி எலக்ட்ரான வித்ட்ரா பண்ணுது. ஸோ இதன் காரணமாகவும் இந்த C4 பொசிஷன் வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்கு. அதாவது மோர் அசிட்டிக்கா இருக்கு. அப்ப நமக்கு இங்க தான் வந்து மெட்டலேஷன் நமக்கு நடக்குது. அதாவது ரீஜியோ செலக்டிவ் மெட்டலேஷன் வந்து நமக்கு C4 பொசிஷன்ல நடக்குது. ஸோ இதன் காரணமாக நமக்கு இந்த மெட்டலேட்டட் ஸ்பீசிஸ் வந்து இன்டர்மீடியேட்டா நமக்கு கிடைக்குது. இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இது ஜிங்க் குளோரைடு கூட வினைபுரியுது. இங்க என்ன நடக்குது? டிரான்ஸ்மெட்டலேஷன் வினை வந்து நடக்குது. அதாவது ஜிங்க் வந்து இங்க இருக்கக்கூடிய மெக்னீசியத்த ரீப்ளேஸ் பண்ணி, நமக்கு ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட் வந்து நமக்கு உருவாகுது. ஸோ இந்த ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட் வந்து நமக்கு முக்கியம். ஏன் அப்படின்னா, நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நெகிசி கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்க போகுது. நெகிசி கிராஸ் கப்ளிங் வினைய பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே விரிவா நம்ம பார்த்திருக்கோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள் மற்றும் மேக்னஸ்டிக் டீடைல். அதைத் தொடர்ந்து வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பாருங்க. நெகிசி கிராஸ் கப்ளிங் வினையின்படி முதல் படியில என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஆக்டிவ் பல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் வந்து உருவாகுறதாம். ஸோ நமக்கு இங்க குடுத்திருக்கக்கூடிய பல்லாடியம் சால்ட், இங்க குடுத்திருக்கக்கூடிய லிகாண்டோட முதல்ல வினைபுரியும். அப்படி வினைபுரிஞ்சுச்சு அப்படின்னா, முதல்ல நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். அதைத் தொடர்ந்து 2 லிகாண்ட் டிசோசியேட் ஆகி வெளிய போறப்ப நமக்கு பல்லாடியம் 0 ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு உருவாயிரும். அடுத்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 அயோடோ அனிலின் இருக்கு. ஸோ இந்த 2 அயோடோ அனிலின் கூட இந்த பல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வினைக்கு உட்படுறப்ப, நமக்கு இந்த பல்லாடியம் 2 இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும்.
அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட் வந்து இந்த பெல்லாடியம் இன்டர்மீடியேட் கூட டிரான்ஸ்மெட்டலேஷன் வினைக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு இந்த இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதன் பிறகு நமக்கு டிரான்சிஸ் ஐசோமரைசேஷன் வினைக்கு உட்பட்டு நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் வந்து ரிடக்டிவ் எலிமினேஷன். ஸோ அதற்கு வந்து நமக்கு சிஸ் ஃபேசன்ல இந்த 2 அரைல் குரூப்பும் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு ரிடக்டிவ் எலிமினேஷன் நமக்கு நடக்கும். ஸோ இப்ப நமக்கு ரிடக்டிவ் எலிமினேஷன் நடக்கும். அதைத் தொடர்ந்து பெல்லாடியம் 0 கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ரீஜெனரேட் ஆயிடும். அதன் பிறகு நமக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் ஆன ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த ப்ராடக்ட்ட நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா நமக்கு ஒண்ணு தெரியும். இங்க ஒரு அமீன் குரூப் இருக்கு. இங்க ஒரு எஸ்டர் குரூப் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? அமீன் வந்து எஸ்டர் கார்பனைல தாக்கும். அப்படி தாக்குறப்ப நமக்கு எத்தனால் மாலிக்யூல் வெளிய போயி, நமக்கு இந்த வினையோட கண்டிஷன்லயே நமக்கு சைக்ளிசேஷன் நடக்குது. அப்படி சைக்ளிசேஷன் நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சோட அடிப்படையில பார்க்குறப்ப, கீழ குடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் 3 தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகளை அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா, வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.